திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நம்ம எல்லாருமே கடவுளை வழிபடுகின்றோம். சில பேர் கடவுளை வழிபடாதவர்கள் இருக்கிறார்கள், ஈசனே கதி என இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த மாதிரி பலவாறு மக்கள் இருக்கிறார்கள். நம்ம எதுக்கெடுத்தாலும் சொல்லக்கூடிய குறை ஒன்று தான். என்ன அப்படின்னா, இப்போ கடவுள் கெட்டவங்களை நல்லா வச்சுருக்காரு, அவரை நம்பினாத்தான் கஷ்டப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால் கடவுள்தான் அந்த இழப்பை ஏற்படுத்தி விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் நம் மனதுக்குள் எப்போவுமே உண்டு. அது உறவுகளில் இழப்பாக இருக்கட்டும், பொருளில் இழப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இழப்பு ஏற்பட்டு விட்டாலே கடவுளை எந்த அளவுக்கு வசைப்பாட முடியுமோ அந்த அளவுக்கு வசைப்பாடுகின்ற அந்த தன்மையும் நம்ம எல்லாத்துக்குமே உண்டு. அதில் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் உண்மையிலேயே பாரபட்சம் பார்க்கக்கூடியவரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னா, கண்டிப்பாக அவர் பாரபட்சமற்றவர் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. இப்போ அவரையே நம்பி இருக்கன்ல, அப்போ என்னை காப்பாற்றி இருக்கணும்ல. இயல்பாக நல்ல கேள்வி, இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. காப்பாற்றி இருக்கணும்ல, என்னோடய உறவை என்கிட்டயே தக்க வச்சிருக்கணும்ல, நல்ல கேள்வி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த கர்மான்னு சொல்லி சமாளிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஆனால் உண்மை அதுதான். நம் முற்பிறவியில் முன் ஜென்மத்தில் செய்ததன் விளைவாகத்தான் இந்த பிறவியை எடுத்து அதற்கான பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எப்போவுமே. இப்போ ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு சில உறவுகளை நாம் இழக்க நேரிடுகிறது அப்படிங்கும்போது அது நமக்காக எழுதப்பட்டது. அதில் எந்த மாற்றமும் நடக்கப் போவது இல்லை. அப்போ இறைவன் தன்னை நாடியவர்களுக்கும் நாடாதவர்களுக்கும் வேறு மாதிரியான அருள் புரிகிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் எப்போவுமே நடுநிலையாளர் தான். நம்ம இங்கே இருக்கிற மாதிரி போலி நடுநிலையெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், தன்னை சரணடைந்தவர்களுக்கு மனபலத்தை கொடுக்கின்றார், அந்த ஆத்ம பலத்தை கொடுப்பார். ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி நம்ம எடுத்துப்போமா? சந்தோஷம் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறது, துக்கம் வந்தால் ரொம்ப துக்கப்படுறது, ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால் அப்படியே ஒரு வெறுமையோட உச்சத்துக்கு போயிடுறது, இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்கக்கூடியது. ஆனால் சிவபெருமான உண்மையாலுமே சரணடைந்தவர்கள், எது நடந்தாலும் சிவபெருமான் தான் அப்படின்னு அவர் பாதத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டவர்கள், அவர்களுக்கு இன்பம் வந்தால் கொஞ்சம் கூட சலனம் இருக்காது. இந்த ஞானியர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், கொண்டு போய் 1000 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் கொண்டு போய் காலடியில் வச்சா அவங்க பார்க்குற பார்வை அதை ஒரு பேப்பராக கூட மதித்து பார்க்க மாட்டாங்க. அவங்க முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம் தெரியாது. இல்லை பெரிய இழப்பு, இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இழப்பு அங்கே ஏற்படுதுன்னா அதுக்காக கொஞ்சமும் அவங்க வருத்தப்பட மாட்டாங்க, அதுக்காக கொஞ்சமும் வருத்தப்படவும் மாட்டாங்க. இல்லை எந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் அதற்கு எந்த ஒரு விளைவு அல்லது அதற்கான எதிர்மறை அல்லது அதற்கு எதிர்வினை எதுவுமே அங்கே இருக்காது. எப்படி இந்த பக்குவம் வந்திருக்கும் அப்படிங்கிறதான கேள்வி. எப்படி இந்த பக்குவம் வந்திருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது கேட்கின்ற கேள்விகளுக்கான விடை அதுதான். இப்போ நான் இறைவனவே நம்பி இருந்தேன், இந்த உறவு போயிடுச்சே, என்னோடய பொருள் போயிடுச்சே, என்னோடய புகழ் போயிடுச்சே அப்படிங்கிறது அந்த இடத்துல விஷயம் அல்ல. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, அது நமக்கு விதிக்கப்பட்டது, நடந்தே தீரும். நாம் செய்ததை நாம் அறுவடை செய்கின்றோம். அப்போ இறைவனை சரணடைந்தால் நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தம் கிடைச்சிருமா? கிடைக்காது. தயவு செஞ்சு அப்படி யாராச்சும் அப்படி ஒரு பிராயச்சித்தம் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாலும் அப்படி ஏமாற வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கான கர்மாவை நீங்கள் அனுபவித்தால்தான் அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிறவி இல்லாத நிலை அப்படிங்கிறத நோக்கி போக முடியும். இல்லைன்னா அது ஒரு தொடர்ச்சியாகவே வந்துக்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு அதை தள்ளி வேணால் இறைவன் போடலாமே தவிர அந்த கர்மத்தை நீங்கள் அனுபவிக்காமல் அந்த பிறவி இல்லாத நிலையை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியாது. அப்போ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம செஞ்சதை நம்ம அனுபவிக்கிறோம், அந்த கஷ்டம் அதோட போயிடும்.
அதை நம்ம அனுபவிச்சிட்டோம்னா நம்ம கர்மம் அதோட முடியுதுன்னு அர்த்தம். அப்போ அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல அதை தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறைவன் ஒரு சார்பாக இருப்பாரா? தன்னை நாடியவர்களுக்கு நல்லதை செய்து கொண்டே இருப்பாரா? கிடையாது. நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இறைவன் நிறைய சோதிக்கிறார் அப்படின்னு. சோதனை அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை பொறுத்து நம்மளை கஷ்டப்படுத்துகிறாருன்னு நினைக்கிறீங்க. எல்லாத்துக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கஷ்டம்தான். நம்ம நமக்கு எதிர்மாறா அல்லது நம்மளை நோகடிக்கக்கூடிய நம்ம எதிர்பார்த்ததை விட்டு மாறாக ஒன்று நடக்கும்போது அது கஷ்டமாக நினைக்கின்றோம். கண்டிப்பாக அது இயல்பான வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அது கஷ்டம்தான், இல்லைன்னா சொல்லலை. அப்போ இறைவனை நாடி சென்றால் எதற்காக இறைவனை நாடி செல்கிறீர்கள்? முதல்ல ஆன்மீகத்தோட உச்சம் என்ன? அகச்சமய வழிபாடில் இருங்கவங்க நம்ம. உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்கிறான், அவனை போற்ற வேண்டும் என்று வழிபடுபவர்கள் நம்ம. சரி, இப்போ இறைவனை எதுக்கு வழிபடுறீங்க? ஆரோக்கியமாக நீண்ட காலத்துக்கு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கிறவங்க ஒரு வகையரா. ஆனால் உண்மையாகவே தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்து இறைவனை சரணடைவங்க ஒரு வகையரா. எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு வகையரா. எல்லாத்துக்குமே அவர் ஒரே மாதிரி தான் அருள்பாலிப்பார். உணராதவர் உள்ளத்திலும் ஒளிந்திருந்து அவர்களுக்கு அருள்பாலிப்பார். மற்றபடியெல்லாம் வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அப்போ நான் இறைவனை சரணடைகிறேன், எனக்கு என்ன கொடுக்குறார்? ஒரு 10 ரூபா காசை கொடுத்ததில்லை, தினம் தூக்கத்தை கூட கொடுத்ததில்லை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்ததில்லை. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் இறைவன் மீது நம்ம வைப்போம், அந்த அதீத சக்தியின் மீது வைப்போம், இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்ம வைப்போம். ஆனால் அவர் உங்களை பக்குவப்படுத்துகிறார். இது ஞானிகள் சொல்லும்போது பக்குவப்படுத்துதல், அதை நம்மளால் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கான பக்குவம் கூட இல்லை. எதை கேட்டாலும் பக்குவப்படுத்துறீங்களே அப்படின்ற மாதிரி எதிர்கருத்து தான் நம்ம சொல்லுவோமே தவிர அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு கூட நம்மக்கிட்ட பக்குவம் இருக்காது. அப்படிங்கும்போது இறைவனை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத அந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இறைவனை சரணடைந்து விட்டோம், சிவபெருமானை சரணடைந்து விட்டோம், என்ன நடக்கும்? இயல்பாக நடக்கிறதா நடக்கும், இயல்பாக நடக்கிறதா நடக்கும். அதை பார்க்கக்கூடிய அணுகுமுறை மாறும், பார்க்கக்கூடிய அணுகுமுறை மாறும். ஒரு வீடு வாங்குகிறோம், அதுக்கு சந்தோஷப்படுவோமா? கிடையாது. ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம், சந்தோஷப்படுவோமா? கிடையாது. ஒரு 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்துருது, சந்தோஷப்படுவோமா? கிடையாது. ஒரு இழப்பு ஏற்படுது, அதுக்காக வருத்தப்படுவோமா? கிடையாது. அப்போ அந்த சலனமில்லாத மனதானது நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய பார்வையானது நமக்கு ஏற்படுகிறது. அது இறைவனால் கொடுக்கப்பட்டதானா? அதுவும் கிடையாது. இறைவன் மீது கொண்ட அதீத நம்பிக்கையின் காரணமாக, அவரிடம் நம்மை சரணடைந்து கொண்ட செய்ததின் காரணமாக நம் மனம் பக்குவப்பட்டு விட்டது. உள்ளிருக்கின்ற சிவம் அந்த தன்மையை நமக்கு கொடுத்து விட்டது. நமக்குள்ளே இருக்கின்ற சிவம் அந்த தன்மையை நமக்கு கொடுத்து விட்டது. அப்போ வாழ்க்கையை எப்படி அணுக வேண்டும் என்ற அந்த அணுகுமுறையானது ஆன்மீகத்தால் கிடைக்கிறது, இறைவனை சரணடைவதால் கிடைக்கிறது. இது வேறு எப்பொழுதும் கிடைப்பதில்லை. மாறாக இந்த வாழ்க்கை ரொம்ப ஆடம்பரமாக வாழணும், எனக்கு இறைவன் நிறைய கொடுக்கணும், எதையும் என்கிட்டருந்து பிடிங்க கூடாது அப்படின்னு நிறைய எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது வாய்ப்பே இல்லை. அது எந்த பக்தி மார்க்கத்திலும் அப்படி ஒரு வாய்ப்பே இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மை செம்மைப்படுத்துவது தான், நம்மை நாம் செம்மைப்படுத்தி கொள்வதற்குத்தான் இந்த ஆன்மீகமானது உதவுகிறது. இது ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள், இதை உணர்ந்து கொண்டவர்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும். மாறாக எல்லாம் எதிர்பார்ப்பவர்கள், இறைவனிடம் போனாலே கையேந்தி எனக்கு அதை கொடு இதை கொடு என்பவர்களுக்கு நான் சொல்கின்ற இந்த கருத்து ஏற்புடையதாக இருக்காது. நான் திரும்பவும் சொல்லிட்டேன். போய் நிற்கிறப்பல எனக்கு கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், கோடி கோடியாக பணம் வேணும், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், இப்படி வேண்டுபவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து ஒவ்வாமையாக கூட இருக்கும். ஆனால் உண்மையாகவே ஆன்மீகத்தின் வழியில் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள், இறைவனை சரணடைய வேண்டும், உண்மையாகவே எனக்கு அந்த முக்தி நிலையை அடைய வேண்டும், பிறவா நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் இறைவனை தயவு செய்து சரணடைந்து விடுங்கள். சிவபெருமானை தயவு செய்து சரணடைந்து விடுங்கள். எது நடந்தாலும் உன்னோட சித்தம், நீ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு அதுதான் நடக்க போகுது, நான் அதை வேடிக்கையாளனாக இருந்து மட்டும் வேடிக்கை பார்க்க போகின்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னத நிலைக்கு நான் வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சரணடைஞ்சிட்டிங்கன்னா எது நடந்தாலும் அது நம்மை பாதிக்கப் போவது இல்லை. அப்படி பாதிக்காமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா உண்மையாகவே ஆன்மீகத்தில் ஒரு உன்னத நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் அப்படிங்கிறது யாரும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தர வேண்டாம். நீங்கள் உண்மையாலுமே அதுக்கு தகுதியாகிட்டீங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க. எதற்குமே கலங்குவதில்லை, எதற்குமே கலங்குவதில்லை. இதெல்லாம் பெரிய ஞானிகர்களோட அவங்களோட தன்மை.
எது நடந்தாலும் இறைவனின் செயல்னு வேடிக்கை பார்க்கறது, தன்னை கவனிப்பது, தன்னுள் இருப்பவரை கவனிப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கிடைத்து விட போவது இல்லை. இறைவனின் அருள் இருப்பவர்களுக்குத்தான் அது கிடைக்கிறது. ஏற்கனவே நாம் செய்த கர்மத்தின் காரணமாக இறைவனை நெருங்க வேண்டும், அவரை உணர வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு இது சாத்தியம். இந்த ஜென்மாவில் நீங்கள் இறைவனை தேட ஆரம்பிக்கின்றீர்கள் என்றால் அது முற்பிறவியில் நாம் செய்த சில கர்மத்தின் காரணமாக நிகழ்ந்திருப்பவை. அதற்கு தகுந்தாற் போல நமக்கு வழிகாட்டுதலும் இறைவனின் அந்த அருளும் கிடைக்கப் பெறுகின்றது அப்படிங்கிறத எல்லளவும் நாம் சந்தேகிப்பதற்கு இல்லை. அப்போ இறைவன் நடுநிலையுடன் இருப்பாரா அப்படின்னா எப்போவுமே இங்கே இருக்கக்கூடிய போலி நடுநிலையாளர்கள் மாதிரி இல்லாமல் உண்மையாகவே பாரபட்சம் இல்லாமல் இருப்பார் அப்படின்னா சிவபெருமானை சொல்லலாம். தன்னை நாடி வந்தாலும் சரி, தன்னை நாடி வராவிட்டாலும் சரி, எல்லோருக்குமே ஒரே மாதிரியான அருளை கொடுப்பவர் சிவபெருமான். தன் அடியவராக இருந்து தன்னிடம் சரணடைந்தவர்களுக்கு அந்த மனப்பக்குவத்தை நகுவார் சிவபெருமான். அந்த ஆச்சாரத்தில் தன்னோட ஒழுக்க நெறி தவறாமல் எந்த ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடித்து இறைவனை எந்த நாமம் சொல்லி அழைத்தாலும் சரி, மீண்டும் கூறுகிறோம், சிவபெருமான் என்று அழைத்தாலும் சரி, வேறு பல்லாயிரம் நாமங்களை சொல்லி அழைத்தாலும் சரி, சிவபெருமானையே அந்த வழிபாடு சென்றடைகிறது. அப்படிங்கும் போது எந்த நாமத்தை சொல்லி அழைத்தாலும் சரி, உண்மையான மனதுடன் சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பிறவியை அறுக்கக்கூடிய தன்மையை அதற்கான வழியை இறைவன் காட்டுகிறார். ஒவ்வொருத்தரும் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதோட பலனையும் அனுபவிக்க முடியும். எப்போவுமே ஒரே நிலையில் தான் எல்லாத்தையுமே வச்சு அவர் பார்ப்பார். அவரை உணர்ந்துக்கிறதுக்கு நமக்கு தேவை அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான பாதையில் செல்லும். நமக்கு இப்படி எழக்கூடிய கேள்விகளுக்கான விடையும் நமக்கு கிடைத்து விடும். ஓம் நம சிவாய.